எனது பாஸ்தால பால் கொழுக்கட்டியா? எத்தனை பேருக்கு பால் கொழுக்கட்டை செய்ய ஆசை, ஆனா வேலை அதிகம்னு விட்டுறீங்க. இது மைதாவோ கோதுமை மாவுலயோ செஞ்ச பாஸ்தா இல்ல, கம்ப்ளீட்டா அரிசியில செஞ்ச பாஸ்தா. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்எஸ் பெருங்காயம் பிராண்ட் நம்ம நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கம்ப்ளீட் ரைஸ் பாஸ்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா இதை வச்சு நம்ம பல ரெசிபிஸ் பண்ணலாம். ஸோ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல தண்ணி ஊற்றி பாஸ்தாவை இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்துல ஒரு தேங்காயில இருந்து எடுத்த ரெண்டாவது மூணாவது பால் எனக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் கிடைச்சது. அதை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை உள்ள சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சது 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சிம்லயே வச்சு செய்யுங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகும். அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கொதிச்சு திக்கானதும் இப்ப கடைசியா அதே தேங்காயில இருந்து எடுத்த முதல் பாலை சேர்த்துக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் கிடைச்சது. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கொதிக்க தேவையில்லை. 2-3 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நம்ம யூஸ்வலா அரிசி மாவை கையில உருட்டி நம்ம வேக வச்சு செய்யற அதே பால் கொழுக்கட்டை டேஸ்ட் தான் இதுலயும் இருக்கும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு. சோ வாங்கி செஞ்சு பாத்துருங்க. அது மட்டுமாங்க, இந்த பாஸ்தாவை நம்ம வத்தல் மாதிரியே கன்சிடர் பண்ணி எண்ணெயில பொரிச்சு உப்பு மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம ஈவினிங்ல ஸ்நாக்கா சாப்பிடலாம். சோ பாஸ்தாவை ஒரு ஹெல்தி வெர்ஷன்ல செய்யறதுக்கு நீங்களும் என்எஸ் ரைஸ் பாஸ்தா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. விதவிதமா ரெசிபி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?